துவாக்களிலே இது அனைத்துமே கபூல் செய்யப்பட்ட துவாக்கள். அதனால இந்த துவாக்களை ஓதும் பொழுது சந்தேகப்பட தேவையில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்றால், துவாவுடைய காலம் ரமதான், அல்லாஹுவை அழைக்கக்கூடிய காலம் ரமதான், அதுவும் ரமதானுடைய கடைசி 10 தங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய காலம். புத்திசாலிகள் அறிவுள்ளவர்கள் இந்த கடைசி 10 மனைவி பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு பள்ளிவாசல்ல வந்துருவாங்க. இந்த உலகத்துடைய ஆகப்பெரிய புத்திசாலி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு 1 மனைவி 2 மனைவி தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 9 மனைவி, 10 மனைவிமார், பிள்ளைகள் எல்லோரையும் வைத்துவிட்டு நபி அவங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் வேலை இருந்தது, சாதாரண வேலைகள் அல்ல. அவர்களுடைய நாளாந்த சாப்பாடு வேலைகள், அவங்கள கவனிக்கிற வேலைகள் முழுதும் இருந்தது. ஆனால் இந்த கடைசி 10 ஒரு அமல் இருக்குதென்றால் ஆகப்பெரிய அமல் இஅ்திகாஃபுடைய அமல் தான். ஆகப்பெரிய அமல் இஅ்திகாஃப் தான். நீங்கள் எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் எல்லா காரணங்களும் தட்டப்படும். ஏன் தட்டப்படும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரமலானை அடைந்தார்கள். 2 தடவை தான் மதீனா விட்டு வெளியிருந்தாங்க. ஒன்று பத்ர்ல, 2வது மக்காவுடைய வெற்றி. இதை தவிர உள்ள மற்ற 7 ரமலான்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 ஆகும் பொழுது நோன்பு 20ஓடு மஸ்ஜிதுன் நபவிக்குள்ள வந்துருவாங்க. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு பள்ளிவாசலுடைய ஓரத்துல தான். ஒரு கதவை திறந்தா வீட்டை போகலாம், வீட்டை போகல. சுன்னத்துகளை தேடி பின்பற்றக்கூடியவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க என்று தேடுறவங்களுக்கு இதை விட பெரிய ஹதீஸ் இல்லை. இதை விட பெரிய ஹதீஸ் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி 10 ரமலானை எங்கு கழித்தார்கள்? தன்னுடைய 9 ஆண்டுகளுடைய கடைசி 10. இதைத்தான் தேடணும் ஹதீஸ்ல. 2வது வருடத்துடைய 10 பத்ர்ல போயிட்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுடைய 10 மக்காவுடைய வெற்றியில போயிட்டு, இதை தவிர மற்ற எல்லா 10ம் பள்ளியில தான். அதனால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்லி தரல சொல்லலன்றெல்லாம் நினைச்சிராது. நீங்க இதை சிந்திச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் எப்படி இஅ்திகாஃப் இருக்கிறது, எனக்கு எந்த கபரை நான் தான் பார்க்கும். எந்த கபரை என் மனைவி பார்க்கறது இல்லை, என் பிள்ளைகள் பார்க்கறது இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தான், என்னோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு முழு பேருக்கு தான் சொல்றோம். எந்த நாட்டில் நீங்க வாழலாம், உங்களோட கணவன்மார அனுப்பிடுங்க பள்ளிவாசல், இஅ்திகாஃப் போயிட்டு. உங்களோட பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அனுப்புங்க, இஅ்திகாஃபுக்கு அனுப்புங்க. இதை விட முக்கிய அமல் இல்லை. மஸ்ஜிது நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. பெண்களுக்கு இஅ்திகாஃப் இருக்கு. இஅ்திகாஃப் என்றால் என்ன? இஅ்திகாஃப் என்றால் உள்ளத்தை அல்லாஹ்க்கு மட்டும் கொடுக்கிறது, அவ்வளவுதான். வேற எந்த சிந்தனையும் இல்லை உள்ளத்தில். உகூஃப், உள்ளத்தை அல்லாஹ்க்கு மட்டும்தான். 20 நாள் நோன்பு பிடிச்சிட்டோம். இந்த கடைசி 10 என்கிறது அந்த அளவு விசேடமானது. வீண் பேச்சுகளை தவிர்ந்து, தேவையில்லாத எல்லா விடயங்களையும் தவிர்ந்து தன்னை முழுக்க அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிப்பதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். போனை பாவிக்கிறத கூட நிறுத்துவாங்க, என சிந்தனைகள் செதறாமல் இருப்பதற்காக. மக்காவுல இஅ்திகாஃப், மதீனாவுல இஅ்திகாஃப், அக்ஸால இஅ்திகாஃப், ஒவ்வொரு ஊர்ல இஅ்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நோன்புகள்ல முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க, 2வது 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க, 3வது 10 இஅ்திகாஃப், 30 நாள் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க.
பெருமதி தெரிஞ்சவங்களுக்கு சகோதரர்களே பெருமதியாகும். அதனால வந்திருக்குது கடைசி 10, எனக்கு கிடைக்கல இந்த சந்தர்ப்பம் என்றெல்லாம் நீங்க பிற்காலத்தில் யோசிக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிற அன்றையோட தொடங்குது, நாளையோட தொடங்குது. எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்யுங்க. 10 நாளைக்கு கறிக்கு ஏற்பாடு செய்யுங்க, குடும்பத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. முழு ஏற்பாடையும் செஞ்சுட்டு நீங்க இஅ்திகாஃபுக்காக போங்க என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இஅ்திகாஃப்ல போய் இருந்து குர்ஆனை தமாம் பண்ணுங்க, இந்த துஆக்களை ஓதுங்க. இல்லாட்டி பள்ளியில சும்மா இருங்க. ஒன்றும் தெரியா, குர்ஆன் ஓத தெரியா, ஒன்றுமே செய்ய தெரியா, உங்களோட பாட்டில் பள்ளியில் இருங்க திக்ரோட. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 நாள் நீங்க செய்யற தியாகம் சில உலமாக்கள் வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ், அல்லாஹ் சத்தியம் பண்றான் 5 விடயத்தில். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷ் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் பண்றான் முதலாவது. இரண்டாவது 10 இரவுகள். 10 இரவுகள் என்றால் என்ன? இமாம் ராசி இடத்துல 10 இரவுகள் என்றால் முஹர்ரமுடைய முதல் 10, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 முதல். இரண்டாவது கருத்து இந்த 10 தான், இந்த ரமதானுடைய கடைசி 10 தான். வலயாலின் ஆஷிர். மூன்றாவது வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டிப்பு ஒத்தையின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யஸ்ர், கடந்து விட்ட இரவின் மீது சத்தியமாக. இந்த 5 சத்தியங்கள் அல்லாஹ் விடையில சத்தியம் செய்து ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر, புத்திசாலிகளுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரண்டா புத்திசாலிகள், புத்திசாலிகளுக்கு இந்த 5 சத்தியத்திலும் படிப்பினை இருக்குது அல்லாஹ் சொல்றான். ஆகவே சகோதர சகோதரிகளே, இஅ்திகாஃபுடைய காலம். அதனால ஆண்கள் இதுவரைக்கும் நீங்க இஅ்திகாஃப் இருக்கல, கடந்த காலத்தை விடுங்க, கடந்த காலத்தை விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கழியும். அது அப்படியே மெல்ல எப்படி 20 நோன்பு முடிஞ்சிச்சென்று ஒருத்தருக்கும் தெரியாது. 21 அடைஞ்சிருவோம். கடந்த காலங்களை விடுங்க. இந்த வருஷம் உறுதி எடுத்து நான் எப்படியாவது எங்கட பள்ளிக்கு வாங்க, இல்லாட்டி எங்கேயாவது பள்ளிக்கு போய் இஅ்திகாஃப் இருங்க. எது உங்களுக்கு லேசோ அங்க போய் இஅ்திகாஃப் இருங்க. இமாம் ஜமாத்தோட தொழுங்க 10 நாளும் 15 50 வக்த் இமாம் ஜமாத்தோட தொழுங்க. ஒரு குர்ஆன் தமாம் பண்ணுங்க, திக்ர் செய்யுங்க. ஒன்று இல்லாட்டி பெட்டை போட்டு தூங்குங்க. இஅ்திகாஃபுடைய நீயத்தோட வாங்க இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்த வருஷம் யோசிக்காதீங்க, அடுத்த வருஷத்துக்கு இல்ல. சொல்லுவாங்க என்ன, ஆஜ்கா என்ன கல்கா முருகிசே ஆஜ்கா அண்டா பெஹ்தர், நாளைய கோழியை விட இன்றைய முட்டை சிறந்து அப்படின்னா என்ன பழமொழி? நாளைய கோழியை விட இன்றைய முட்டை என்ன, இந்த வருஷம் முட்டை எடுத்துக்கணும். அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தா பார்ப்போம். கபருக்கு போனா அல்லாஹும்ம ஸல்லி அலா. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னென்னலாம் பயப்படுறீங்களோ முழு பயத்தையும் அல்லாஹ் போக்குவான். உங்களுக்கு ரிஸ்கில பயமா, தொழில பயமா, உழைக்காட்டி காசு இல்லைன்னு பயமா, எல்லா பயத்தையும் அல்லாஹ் போக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதனால ஹிம்மத்தோட வச்சு இந்த கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். இதுல சூரா அன்கபூத்ல வரக்கூடிய துஆ பாருங்க. முதலாவது ரப்பின்சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக, ஃபசாது செய்யக்கூடிய கூட்டத்தை விட எனக்கு உதவி செய்வாயாக. ஃபசாது செய்யற கூட்டம் என்றா ஒவ்வொரு காலத்திலே ஃபசாது கூட்டம் இருப்பாங்க. ஒவ்வொரு காலத்திலேயும் என்ன, ஆதுடைய காலத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆது கூட்டம் ஃபசாது தான் செஞ்சது, சமூது கூட்டம் ஃபசாது செஞ்சது, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஃபசாது செஞ்சது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல அக்ஸரு ஃபீஹல் ஃபசாத். எங்கட காலத்துல ஃபசாது செய்யறவங்க யார்? யஹூதிகள், முனாஃபிக்குகள், ஃபசாது செய்யறவங்க. ஃபசாது செய்யறவங்களை விட்டும் நாங்க பாதுகாப்பத்தோட உதவி கேட்கணும் அல்லாஹ் இடத்துல. ரப்பின்சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், ஃபசாது செய்யற சமூகத்தை விட யா அல்லாஹ் ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ் உதவி செய்யணும். ஃபசாத் செஞ்சுட்டே இருப்பாங்க, அது ஃபசாத நித்தாட்டேல, அவங்க அவங்களோட கழுத்து நெறிகிற வரைக்கும் ஃபசாது நிக்காது. அடுத்தது சூரா சாஃபாத்ல வரக்கூடிய துஆ ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் ரப்பே சாலிஹான பிள்ளையை எனக்கு கொடையாக தருவாயாக. ஹப்லி மினஸ், புள்ள சாலிஹா இருக்கணும். புள்ள யார் அடிக்கணும்? ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான பிள்ளையை ஹப்லி கொடையா தருவா. புள்ள கிடைக்க போகுது துஆக்கள்.
ஏன்னா புள்ள கிடைச்சது போற முர்தார் ஆயிரப்படாது. முர்தார்னா என்ன? இஃப்ரீத், கட்டுக்கடங்குறல்ல புள்ள. முர்தார் பிள்ளைகள் பாப்பா துவா கேட்கல, துவா கேட்டு கிடைச்ச பிள்ளை இல்ல, அதெல்லாம் அதுல சும்மா வந்த பிள்ளை, சும்மா வந்த பிள்ளை அது சொல்லு கேட்காது. ஒரு தரமாவது கேட்டிருக்கணும் வாப்பா, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளைய கொடையாத்தா அல்லாஹ். சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றார், சாலிஹான வாப்பாக்கு கிடைக்கிற பிள்ளைகள் இருக்குதானே, அந்த பிள்ளைய பத்தி மிச்சம் யோசிக்க தேவையில்லை. வாப்பா அம்மா என்ன பிள்ளை வளருமா, என்ன செய்யும்? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பி அவங்க சொத்து அல்லாஹ் பாதுகாத்தான். சாலிஹா இருந்துட்டா போதும் பிள்ளை. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், ரப்பே சாலிஹான பிள்ளையை கொடையாகத்தா. 66, 67வது துஆ இருக்குது. இது சூரா மூமின்ல வரக்கூடிய மலக்குகளுடைய துஆ. எங்களுக்கு மலக்குகள் துஆ செய்யறாங்க. யார் துஆ செய்யறாங்க? இந்த இடத்துல மலக்குகள் இருக்காங்களா இல்லையா? மலக்குகள் இருக்கிறாங்க. எப்போ வந்த மலக்குகள்? அசருக்கு வந்த மலக்குகள். எப்போ போவாங்க? அவங்க சுபஹுக்கு போயிடுவாங்க. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். சுபஹுக்கு அடுத்த மலக்குகளுடைய ஷிஃப்ட் வருது. அவங்க இருப்பாங்க அசர் வரை. அசருக்கு வந்தவங்க சுபஹுக்கு போயிடுவாங்க. இந்த மலக்குகளுடைய துஆ தான் இந்த ரெண்டு துஆவும். மலக்குகளுக்கு துஆ செய்றாங்க பாருங்க, ரப்பனா வஸஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, ரப்பே உனது ரஹ்மத்தும் அறிவும் விசாலமானது. அல்லாஹ் பார்த்து சொல்றார், ஃபக்ஃபிர் லில்லதீன தாபூ, ரப்பே தௌபா செய்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வத்தபஉ சபீலக், உன்னுடைய வழியை பின்பற்றுறாங்களே இவங்களை மன்னிப்பாயாக. வகிஹிம் அஸாபல் ஜஹீம், ஜஹீமுடைய தண்டனையை விட்டு அவங்கள பாதுகாப்பாயா. எத்தனை துஆ கேட்டுட்டாங்க? முதலாவது வக்ஃபிர், பாவத்தை மன்னி. இரண்டாவது வகிஹிம், அவங்கள பாதுகார். மூன்றாவது ரப்பனா வ அத்கில்ஹும் ஜன்னாதி ஆதன், யா அல்லாஹ் ரப்பே ஜன்னத்து அதுனுக்கு அவர்களை நுழைவிப்பாயாக. ஜன்னத்து அதுன்னா என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ போல ஜன்னத்து அதுன் இருக்கு, ஒரு சொர்க்கம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ போல ஒன்றுதானே ஜன்னத்து அது. அதனாலதான் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க என்ன, எங்கட எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும். இந்த வேலை செய்ய சொல்லிட்டு ஏமாத்துறவன் இல்லையா அல்லாஹ், ஏமாத்துறவன் அல்லாஹ். வேலையை வாங்கிட்டு கூலிதாரவன் தான் அல்லாஹ். அதுதான் ஜன்னத்து அதின வச்சுக்கான் அல்லாஹ். இந்த ஜன்னத்து அதின் சொர்க்கத்துடைய விசேடமான சொர்க்கம். மலக்குடைய துஆவில் ரப்பனா வ அத்கில்ஹும் ஜன்னாதி ஆதின் அல்லதி வஅத்தஹும், யா அல்லாஹ் நீ வாக்களித்த ஜன்னத்து அதின் அவர்களுக்கு கொடுத்திரு. அவங்களுக்கு மட்டுமல்ல, வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களுடைய வாப்பாமார்களில் நல்லவர்களுக்கு. எங்களுக்கு மட்டுமில்ல துஆ, நாங்க நல்லா நடந்தா எங்கட வாப்பாக்கு. வ அஸ்வாஜிஹிம், எங்கட மனைவிமாருக்கு துஆ. வ ذُرِّيَّاتِهِمْ, எங்கட பிள்ளைகளுக்கு துஆ. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ யாவற்றை மிகைத்தவன் ஞானமிக்கவனாக இருக்கிறாய். இந்த மூணு துஆவும் மலக்குகள் எங்களுக்கு செய்யக்கூடிய துஆக்கள். இப்ப நாளாந்த மலக்குகள் இந்த துஆவை யாருக்கு செய்யறாங்க தெரியுமா? மூமின்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த சூரா, இந்த துஆ இந்த சூரால வருது, சூரத்துல் மூமின்ல வருது. மூமின்களுக்காக கேட்கிற துஆ தான் மலக்குகள். இப்ப உலகத்துல மலக்குகள் துஆ கேட்குது, மீன்கள் துஆ கேட்குது, கடல்ல உள்ள மீன்கள், பறவைகள் துஆ கேட்குது, எறும்புகள் துஆ கேட்குது. யாருக்கு துஆ கேட்குதுண்டா? மக்களுக்கு நல்லதை படிச்சு கொடுக்குறவங்க. அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு நல்லதை படிச்சு கொடுக்குறவங்களுக்கு மலக்குகள் துஆ கேட்கிறாங்க.